அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணிகன். நம்மளுடைய வாழ்வில் நாம் ஏதாவது ஒரு லட்சியத்தை இலக்கு வைத்து முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது அனைவரும் சந்திக்கக்கூடிய ஒரு விடயம்தான் விமர்சனங்கள். சில நபர்கள் என்ன செய்வார்கள், விமர்சனத்தை கேட்டு அந்த விமர்சனத்துக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய லட்சியங்களை மாற்றிக்கொண்டே செல்வார்கள். ஆனால் என்ன நடக்கும் என்று சொன்னால், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நபர் ஒவ்வொரு விமர்சனத்தை செய்யும் பொழுது அவர் மாறிக்கொண்டேதான் இருப்பாரே தவிர தன்னுடைய லட்சியத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டே இருக்க மாட்டார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒன்று, எப்பொழுதாவது நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நாம் செல்லும் பொழுது விமர்சனங்கள் வந்தால் அந்த விமர்சனத்துக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்க வேண்டும். சில நேரம் அந்த விமர்சனம் உண்மையாக கூட இருக்கலாம். அந்த விமர்சனத்தை வைத்து நாம் எவ்வாறு நம்மளை இசைப்படுத்த வேண்டும், எவ்வாறு நம்மளை சரி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும். அவ்வாறில்லை அந்த விமர்சனம் வீணானது, அந்த விமர்சனம் ஒன்றுக்கும் உதவாத ஒரு விமர்சனம் என்று சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை அப்படியே விட்டுவிட்டு நாம் செல்ல வேண்டும். விமர்சனங்கள் எப்பொழுதும் நம்முடைய உந்து சக்தியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர நம்மை இட்டைப்படுத்துகிற ஒரு விடயமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர விமர்சனம் எப்பொழுதும் நமக்கு தடைக்கற்களாக இருக்கக்கூடாது. விமர்சனங்கள் மென்மேலும் நம்மை செதுக்குபவையாக மட்டும்தான் இருக்க வேண்டும். எனவே இன்றிலிருந்து நீங்கள் ஒரு இலட்சியத்தை தேர்ந்தெடுத்தால் அந்த இலட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தால் எப்பொழுதும் விமர்சனம் வந்து கொண்டே இருக்கும். விமர்சனம் இல்லாமல் சாதித்தவர் இந்த உலகில் எவருமே இல்லை. ஓடிக்கொண்டிருக்கும் போது வருகின்ற விமர்சனங்களை வைத்து உங்களை நீங்கள் இச்சைப்படுத்த வேண்டுமே தவிர, உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த இடத்தில் உங்களுடைய லட்சியத்தை கைவிடக்கூடாது. எனவே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். விமர்சனங்கள் அனைத்தையும் உங்களுடைய ஒளியாக்குங்கள். அதை வைத்துக்கொண்டு உங்களை செதுக்குங்கள். தேவையற்ற விமர்சனங்களை விட்டுவிடுங்கள். விமர்சனத்துக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய லட்சியத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். காரணம், உங்களுடைய லட்சியம் உங்களுக்கானது. உங்களுக்குத்தான் தெரியும் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொல்லி. வேறொருவர் சொல்லுகின்ற விமர்சனத்தை கேட்டு நீங்கள் அவர் சொல்வது போல நடந்து கொண்டால் அதால் வருகின்ற விபரீதமோ சாதகமோ பாதகமோ அதற்கு அவர் பொறுப்பல்ல, முற்றுமுழுதாக நீங்களே பொறுப்பு. எனவே எதுவாக இருந்தாலும் நீங்களே செய்யுங்கள், லட்சியத்தை மாற்றாதீர்கள்.